ஹாய் எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை பூஸ்டப் பண்ணுற மாதிரி நான் இங்கே ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை பாருங்கள். நீங்கள் எஸ்எஸ்சி இல்லை பேங்க் எக்ஸாம், நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு 45 கிராமர் ரூல்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 45 கிராமர் ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். அந்த லிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மெயினாக எஸ்எஸ்சி, சரிங்களா? இப்போ நான் இது வந்து எஸ்எஸ்சிலேருந்து அப்படி எடுத்திருக்கேன் நான். எஸ்எஸ்சியில் இந்த டாபிக்ஸ் கிராமருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். கிராமரில் ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வரைக்கும் ஒரு கிராமர் டைரக்ட் கொஷின்ஸாகவே வரும். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் தான். இங்கே ஒரு 45 ரூல்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் எஸ்பெஷலி ஃபார் எம்டிஎஸ். சரிங்களா? நீங்கள் எம்டிஎஸ் எழுத போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கீங்களா, உங்களுக்கு இதில் ஐடியாஸ் இருக்குதா அப்படின்றத ஒன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இது உங்களுக்கு கோர்ஸாகவும் இருக்குது, இது உங்களுக்கு வீடியோ கோர்ஸாகவும் இருக்குது, இதோட பிடிஎஃப்பும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரூலுக்கும் 10 கொஷின்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இதுக்கான கண்டென்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரூலுக்கு 10 கொஷின்ஸ்ல பேஸில் நான் கோர்ஸ் நான் வந்து டிசைன் பண்ணேன். பட் ஆனால் 10 கொஷின்ஸை தாண்டி விச் மீன்ஸ் ஒரு 15, 20, 25 ஒரு சில டாபிக்லாம் 30 வரைக்குமே அந்த கொஷின்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ தட் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த 45 கிராமர் ரூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் டேக் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது வந்துடும். வாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். பேரலிசம், அமாங் வர்சஸ் பிட்வீன், ப்ரப்போசிஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்கணும்னா எது கேட்கலாம். லிட்டில் லிட்டில் த லிட்டில், இதுவும் சிமிலர். இது வந்து ஆட்ஜெக்டிவ்லேருந்து கேட்குற ஒரு கொஷின். சின்ஸ் ஃபார் இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து வேர்ப்லேருந்து கேட்குற கொஷின். ப்ரப்போசிஷன் ஜெரன் அகன் வேர்ப். நவுன்ஸ் ஆஃப் வர்சஸ் ஆஃப். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். இங்கே எந்த வேர்டை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், ஹார்ட்லி, நோ சூனர், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், டூ வர்சஸ் டூ வேர்ட்ஸ், adverb, adverbials, conjunction, narration. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது யாருக்கு எந்த ஸ்லாட்ல எந்த ரூல் கேட்பாங்க அப்படின்றது நமக்கு எக்ஸாக்ட்லி சொல்ல முடியாது. ஸோ நம்ம இந்த 45 கிராமர் ரூல்ஸுமே நீங்கள் கிளியரா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து கிராமர் அப்படின்ற பார்ட்ல வந்து நீங்க வந்து ஃபுல் மார்க் ஷியோரா வந்து எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ், ஈதர், நீதர், மே, மைட், மஸ்ட், சப்ஜெக்டிவ் மூட். இது வந்து கண்டிஷனல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டியூட்டிவ், வேர்ப் ரூல்ஸ், இது எல்லாமே இதுக்கான எல்லா வீடியோஸுமே நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிட்டேன். நம்மளோட கோர்ஸில் வீடியோவும் இருக்கும், பிடிஎஃப் ஃபைலாகவும் இருக்கும். ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியான ஆர்டிகல்ஸ்க்கு வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்குது. இதுக்கான கொஷின்ஸுமே அது மாதிரி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில். ஆர்டிகல் மட்டும் வச்சு தனியாக, அண்ட் தனியாக, தனியாக, அது மாதிரி. அண்ட் தென் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இங்கே இருக்கு பாருங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே இந்த கொஷின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரூல் இது நீங்கள் படிக்கிறதுனால அந்த 10 to 12 கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுறதுக்குன்னு இல்லை, அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி ஜென்ரலாக கிராமர் இருக்குது, ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிராமர் அவங்க என்ன மாதிரியான மீனிங் அவங்க அந்த சென்டென்ஸ் வந்து கன்வே பண்ணுது அப்படின்ற கான்செப்டும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிராஸ்ப் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக இருக்கீங்களா, உங்களுக்கு எடுத்த ஐடியாஸ் இருக்குதா, நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, இது எல்லாமே ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதனோட வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸில் வந்துட்டு 45 கிராமர் ரூல்ஸ் நீங்கள் ஆப்ல போனீங்கன்னா இருக்கும். ஒரு ரூலுக்குமே தனித்தனியாக ஃபோல்டர் நான் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரூல் ஒன்ல பார்த்தீங்கன்னா கொஷின் டேக் இருக்கா, கொஷின் டேக்ல அதுக்குன்னு தனியாக வீடியோ, அதனோட பிடிஎஃப் வித் அனோடேஷனோட நான் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க் பண்ணிலாம் இருக்கும் இல்லையா, அதனோடய நான் வந்து அந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு ஆப்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தனித்தனியாகவே உங்களுக்கு இருக்கும். ரூல் 1, ரூல் 2, ஒரு ரூல்லையுமே ஒரு வீடியோ, ஒரு ஃபோல்டர்லையுமே அந்த வீடியோ, அந்த ஃபைல், அந்த வீடியோ, அந்த ஃபைல், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். வாய்ஸ், டேக், பேரலிசம், இப்படி நீங்கள் பார்த்த எல்லா டாப்பிக்குமே இங்கே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப், நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் கெட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னாலுமே நோ இஷ்யூஸ். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைனாலும் நோ ப்ராப்ளம். பட் ஆனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி
இந்த டாபிக்ஸ்ல நீங்க கிளியரா இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. இதனோட இந்த ரூல்ஸ் டிஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியுதா, ப்ராக்டிஸ்ல இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் இந்த கிராமர் ரூல்ஸோட வீடியோஸ் இல்ல வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணீங்க, நம்ம ஈஸி இங்கிலீஷ் பண்ணிக்க ஆப் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபை கிராமர் ரூல்ஸ்க்கும் தனியாவே இருக்கும். இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலதான் அந்த வீடியோஸும் இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸுமே இருக்கும். நீங்க பிடிஎஃப் வந்து எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க நோட்ஸ் எடுக்க வேணாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மொபைல் ஃபைல்ஸே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்க பிரிண்ட் ஹார்ட் காப்பியா கூட பிரிண்ட் போட்டு கையில வச்சுட்டு கூட நீங்க படிக்கலாம். ஜஸ்ட் வீடியோ மட்டும் போட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் வச்சு நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவே நீங்க ஃபுல் கோர்ஸா வேணும், இங்கிலீஷ் பேசிக்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும், பேசிக்ஸ் இந்த 45 ரூல்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு காம்போ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும், அதாவது பேசிக்ஸ் மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு தனியா இருக்கு. அண்ட் இது எல்லாமே வேணுங்கிறவங்களுக்கு காம்போல இருக்கு. அதுவே நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ்மே அவைலபிளா இருக்கு. ஆக்சஸ் பண்ணவங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரூல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் செஷன். நெக்ஸ்ட் இதே மாதிரி that's it with the session. Next session la paakalam. Thank you.